உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இலங்கையில் அதிபர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. மிக முக்கியமாக ரணில் விக்ரமசிங்கே, அதேபோல அனுரகுமார திசநாயக மற்றும் சஜித் பிரேமதாசா ஆகிய 3 வேட்பாளர்கள் முன்னணியில் இருந்தார்கள். மொத்தம் 38 பேர் இந்த அதிபர் தேர்தலுக்காக போட்டியிட்டார்கள். அந்த பொறுப்புக்காக, பதவிக்காக போட்டியிட்டார்கள். இதில் தொடக்க முதலே இந்த முறை திசநாயகாவுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்புகள் கூறின. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, 2022 வரையிலும் ராஜபக்ஷ குடும்பம்தான் ஒட்டுமொத்தமாக கடந்த 3-4 தசாப்தங்களாக இலங்கையை ஆண்டு வந்தது, கோலோச்சி வந்தது. தமிழர்களுக்கு எதிரான மிகப்பெரிய வெறுப்புணர்வை ஏற்படுத்தி தொடர்ந்து தமிழர்களுடைய பிரதிநிதிகளாக இருந்த புலிகள் இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே 2009 அவர்களோடு சேர்த்து தமிழர்களையும் கொன்று குவித்து 1.5 லட்சம் தமிழர்களை, அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்தது. இப்படிப்பட்ட நிலையில் 2009 போர் முடிவற்றதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 2022 வரையிலும் ராஜபக்ஷ குடும்பத்தின் அவருடைய கைதான் மேலோங்கி இருந்தது. ஆனால் 2022ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான நிதி நெருக்கடி, கடன் சுமை, எரிபொருள் விலையேற்றம், உணவுப் பொருட்கள் விலையேற்றம் என படுபாதாளத்திற்கு, மிக ஆழமான ஒரு பள்ளத்தாக்கிற்கு பொருளாதாரம் சரிந்துவிட்டது. அந்த நிலையில் மிகப்பெரிய ஒரு புரட்சி சிங்கள மக்கள் மத்தியிலேயே ஏற்பட்டது. அந்த புரட்சிக்கு பின்னணியில் இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா, தற்போது அதிபராக ஆகியிருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக அவருடைய இடதுசாரி கட்சியும் அதே போல் அவர்களுடைய தொண்டர்களும் அவர்களுடைய படை அணியினரும் தான் மிக முக்கியமான பங்காற்றி வந்தார்கள். ஏனென்றால் தற்போதைய புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக ஜனதா விமுக்தி பெரமுனா என்ற அமைப்பு 1970களில் மிக தீவிரமாக செயல்பட்டு வந்த ஒரு இடதுசாரி அமைப்பு, புரட்சிகர அமைப்பு. அந்த ஜேவிபி கட்சியினுடைய தலைவர் தான் அனுரகுமார திசநாயகா. இந்த சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா, 2022 ராஜபக்ஷ குடும்பம் ஒட்டுமொத்தமாக இந்த பொருளாதார சரிவு, அதே போல் மக்கள் மத்தியில் எழுந்த இந்த பெரும் எழுச்சி, புரட்சி ஆகியவற்றெல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் நாட்டை விட்டே தப்பித்து ஓடினார்கள். குறிப்பாக அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ நாட்டை விட்டே வெளியே ஓடினார் என்பதை நாம் உலகமே அறியும். அந்த காட்சியிலாம் நாம் பார்த்தோம். ராஜபக்ஷ குடும்பத்திலும் அதிபர் மாளிகைக்குள்ளும் புகுந்து மக்கள் ஒரு பெரும் புரட்சியை செய்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அன்று அவர்களுக்கு பின்னணியில் இந்த இடதுசாரி இயக்கமான தற்போதைய புதிய அதிபராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயகா மற்றும் கிளர்ந்து எழுந்த பொதுமக்கள் எல்லாருமே கலந்துதான் இருந்தாங்க. அதற்கு பின்னணியில் ஒரு உந்துதலாக இருந்தது இந்த இடதுசாரி இயக்கம்தான். ஏனென்றால் தொடர்ந்து ஊழல் மலிந்து போன ராஜபக்ஷவின் குடும்பம், தொடர்ந்து அவர்களே ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருந்த நிலை, பணக்காரர்களுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு, ஏழைகளுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் அவர்கள் நிற்கதியாக நின்ற ஒரு சூழல் என்ற இந்த ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் கண்டு கொதித்து போயிருந்த இடதுசாரி இயக்கமான ஜேவிபியினுடைய, குறிப்பாக அனுரகுமார திசநாயகனுடைய கட்சி, அதுதான் மிகப்பெரிய புரட்சியை செய்து ஒட்டுமொத்தமாக ராஜபக்ச குடும்பத்தையே நாட்டை விட்டு துரத்தியது என்றே சொல்லலாம். இந்த எண்ணங்கள் அதிலிருந்து தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அனுரகுமார திசநாயகாவின் மீது மக்களுடைய பார்வை திரும்பியது. அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தலில் அவர் முன்னணியில் வருவார் என்று நாம் எல்லாருமே கணிக்க முடிந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2022 ராஜபக்ஷ குடும்பம், குறிப்பாக கோத்தபய ராஜபக்ஷ நாட்டை விட்டு தப்பியோடிய நிலையில் அப்போ அரசாங்கத்தை யார் எடுத்து நடத்துவது என்ற அடிப்படையில் வரும்போது, அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் யாருக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கேவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே இந்த தேர்தல் நடைபெறும் காலம் வரையிலும் இலங்கையினுடைய அதிபராக இருந்தார். அவருக்கு ஆதரவு யார்? இந்த ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய எம்பிக்கள். இப்போ மொத்தம் 225 இடங்களில் 145 எம்பிக்கள் இந்த ராஜபக்ச குடும்பமான இவருடைய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா SLPP என்கிற கட்சி. இது ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்தினுடைய கட்சி. அவர்கள் எம்பிக்கள் தான் இப்பொழுதும், இப்போ நம்ம பதிவிட்டு கொண்டிருக்கும் வரையிலும் அதிகபட்சமாக இலங்கை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையாக இருக்காங்க. மொத்தமுள்ள 225 தொகுதியில் 145 எம்பிக்கள் பார்த்திங்கன்னா இந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய எம்பிக்களாக தான் இருக்காங்க. அது ஒன்று. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இவர்களுடைய ஆதரவில் தான் ரணில் விக்ரமசிங்கே இதுவரை ஆட்சி ஆண்டு வந்தார். ஆனால் இந்த தேர்தல், இந்த பொருளாதார சரிவுக்கு பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலில் பொதுமக்கள் இந்த முறை நேரடியாகவே அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த அடிப்படையில் ராஜபக்ச குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக துடைத்திருந்து விட்ட நிலையில் அந்த ராஜபக்ச குடும்பத்தினுடைய எம்பிக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்ற ரணில் விக்ரமசிங்கேவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க.
நீ அவங்க ஆதரவான ஆள் தானே என்பதாக அவர்கள் வந்து அந்த அடிப்படையில் தான் நீ அவங்கள வச்சு தானே நீ வந்து அதிபர் பதவிக்கு வந்தது என்பது போல் அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு முற்றிலும் ஒரு புதிய பார்வைகள், புதிய சிந்தனைகள், ஒட்டுமொத்த இலங்கையினுடைய மக்கள் கிட்டத்தட்ட 2,20,00,000 மக்கள் ஒரு புதிய சிந்தனையில், புதிய பார்வைகள் தான் இப்பொழுது வந்து தங்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் ஜனதா விமுக்தி பிரமுனா என்று சொல்லக்கூடிய JVP, அதாவது வந்து திசநாயகாவுடைய நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி என்று சொல்வார்கள், தேசிய மக்கள் முன்னணி, அந்த கட்சிக்கு வந்து முழுக்க தற்பொழுது ஆதரவை கொடுத்து அவரை அதிபராக்கி இருக்கிறார்கள். அதற்கு ஈடாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சஜித் பிரேமதாசா, ரணசிங்க பிரேமதாசா அவனுடைய மகனான சஜித் பிரேமதாசா, ரணசிங்க பிரேமதாசா வந்து அதிபராக இருந்தவர் இலங்கையில். அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது அவருடைய மகன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஜித் பிரேமதாசாவும் கிட்டத்தட்ட வந்து நெருங்கி வந்தார். ஒரு முதல் சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஜித் பிரேமதாசா மற்றும் அனுரகுமார திசநாயகா 2 பேருக்குமே கிட்டத்தட்ட சம அளவு இருந்தனால 50 விழுக்காட்டை அவர்கள் தாண்டாமல் இருந்தாங்க. அதற்கு பிறகு இலங்கையினுடைய வழக்கப்படி 2வது சுற்று விருப்ப வாக்குகள் என்னும் அந்த 2வது சுற்றில் வந்து அனுரகுமார திசநாயகா கிட்டத்தட்ட 54 விழுக்காடுகள் பெற்று அவர் வந்து வெற்றி பெற்றதாக இலங்கையினுடைய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. எனவே அனுரகுமார திசநாயகா தற்பொழுது முழுக்க இலங்கை மக்களுடைய தேர்வாகி இருக்கிறார். எனவே இந்த ராஜபக்ச குடும்பமும் வேண்டாம், இந்த ரணில் விக்ரமசிங்கேவும் வேண்டாம், எங்களுக்கு வந்து ஒரு புதிய ஆள் வரட்டும், அது ஒரு இடதுசாரி கொள்கையுடைய இவர்கள் வரட்டும். என்னால் இந்த இடதுசாரி கொள்கையுடையவர்கள் தான் நீங்கள் வந்து 2022 அன்று வந்து ராஜபக்ச குடும்பத்தை விரட்டி அடித்தார்கள். எனவே அவர்களுக்கே வாக்களிப்போம் என்கிற புதிய முடிவில் ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சக்கூடிய அளவில் தான் இலங்கை மக்கள் தற்பொழுது முடிவு செய்திருக்காங்கன்னா, அப்போ இலங்கையில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய சிங்கள மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் வந்து மனரீதியாக, உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. ஒருபுறம் தமிழ் மக்கள் 12 விழுக்காடு தமிழர்கள், அங்கே இங்கே 2,20,00,000 பேரில் 12 விழுக்காடு தமிழர்கள். ஆக ஒரு மிகப்பெரிய அளவிலான பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை மக்கள் வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்களாக இருக்காங்க. அங்கே தமிழ் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆக 12 விழுக்காடுடைய தமிழர்கள் அங்கே வந்து இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சிங்களர்களுக்குள்ளேயே வாக்கு போட்டு தான் ஒரு தடவை ராஜபக்ஷ அரசாங்கம் அவர்கள் தங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். இருந்தாலும் தமிழர்களுடைய வாக்குகள் என்பது மிக முக்கியமானது. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து வாக்குகள் வந்து பதிவாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, தற்போதைய புள்ளி விவரப்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய வடகிழக்கு பகுதி இருக்குது இல்லைங்களா, அதே போல் தமிழ் மக்களுடைய அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருந்த வாக்குகள் எல்லாம் சஜித் பிரேமதாசாவிற்கு சென்றிருக்கிறது. அப்போ சிங்களவர்கள், பெரும்பான்மை சிங்களவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து அனுரகுமார திசநாயகாவை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. இதில் என்னென்னா, அப்போ ஏன் தமிழர்கள் வந்து அனுரகுமார திசநாயகாவை தேர்ந்தெடுக்கவில்லை என்பதற்கு வரலாற்று ரீதியாக 2 காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து அனுரகுமார திசநாயகவும் ஒரு சிங்கள பேரினவாதத்தினுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய இடதுசாரி இயக்கம்தான் என்கிற எண்ணம். அடுத்தது குறிப்பாக சஜித் பிரேமதாசா வந்து தன்னுடைய தந்தையை வந்து போராளிகள் கொண்டிருந்தாலும் கூட, ஆனால் தாம் வந்து தமிழ் மக்களோடு இருப்பதாக இந்த முறை அவர் வாக்களித்து அவர் வந்து பரப்புரை செஞ்சிருந்தார். எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்பொழுது சஜித் பிரேமதாசாவிற்கு தமிழர்கள் வந்து பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இடங்களில் வாக்குகள் அதிகம் விழுந்திருக்கின்றன என்று புள்ளிவரம் தெரிவிக்குது. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது மிக முக்கியமாக இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடியது என்னென்னா, அநீதி இழைத்த அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும் என்பதை முழுக்க நாம் வாழும் காலத்தில் கண்முன்னே நாம் கண்ட காட்சி. ராஜபக்ச குடும்பம் ஒட்டுமொத்தமாக துடை தெரியப்பட்டிருக்கிறது சிங்கள மக்களாலேயே. இதுதான் இந்த தேர்தல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடமாக நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் தற்பொழுது ராஜபக்ஷ குடும்பம் முழுக்க வந்து துரத்தி அடிக்கப்பட்டு துடை தெரியப்பட்டு அவர்கள் ஆதரவு கொடுத்த ரணில் விக்ரமசிங்கவும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு தற்பொழுது புதிய இடதுசாரி கட்சியான அனுரகுமார திசநாயகாவிற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ அனுரகுமார திசநாயகா இப்பொழுது அதிபராகிவிட்டால் அவரால் முழுமையாக இலங்கையினுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்துவிட முடியுமா என்கிற கேள்வி இருக்கு. ஏனென்றால் ஏற்கனவே பொருளாதாரத்தினுடைய அடிமட்ட நிலைமைக்கு சென்றிருக்கிறது இலங்கையினுடைய பொருளாதாரம். IMF என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வந்து பெயில் அவுட் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் அதிக வரி விதிப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரணில் விக்ரமசிங்கே காலத்தில் என்ன பண்ணார்னா, அந்த அடுத்த கட்ட கடனை பெறுவதற்கு IMF-னுடைய அடுத்த கட்ட கடனை பெறுவதற்கு பெற வேண்டுமேயானால் வருவாயை காட்ட வேண்டும். எங்களுக்கு இத்தனை வருவாயம் இருக்குது, அதன் அடிப்படையில் நீங்கள் கூடுதல் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியும். அந்த அடிப்படையில் என்ன செஞ்சார் ரணில் விக்ரமசிங்கே? சில திருத்தங்களை செஞ்சார். எப்படின்னா, வரிகளை வந்து
வந்து அதிகம் கொண்டு வந்தார். இதனால் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா எளிய மக்களும் பாதிக்கப்பட்டாங்க. கூடுதல் வரிய பண்ணிட்டா பணக்காரன் தப்பிச்சுக்குவான், பணக்காரன் எப்படியாவது வசதி படைத்தவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். ஏழை எளிய மக்கள் என்ன செய்வாங்க? இந்த இடத்துல தான் இடதுசாரி கட்சியான அனுரகுமார திசாநாயகனுடைய அவருடைய பரப்புரை மிகப்பெரிய அளவில் மக்களிடம் சென்றடைந்தது. என்னென்னா IMF-னுடைய இந்த பெயில் அவுட் இதை வந்து டீலிங் வந்து நாங்கள் வந்து முறிக்க மாட்டோம், ஆனால் அதே வேளையில் அவர்களோடு மீண்டும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். பேச்சுவார்த்தை நடத்தி எளிய மக்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த வரிகளை எடுத்துவிட்டு அவர்கள் வந்து நிமிர்ந்து நல்ல மூச்சு விடுமாறு அவர்களை செய்துவிட்டு பொருளாதாரத்திற்கு தேவையான எப்படி வருவாயினத்தை கூட்ட வேண்டும் என்கிற மாற்று வழிகளை நம்ம யோசிப்போம் அப்படின்னு ஒரு புதிய அவர் வந்து ஒரு சிந்தனையை, ஒரு இடதுசாரி சிந்தனை எப்படி இருக்கும்? ஏழை எளிய மக்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதாக தான் இருக்கும். பணக்கார அதே போல் தொழிலாளர்கள் என்கிற அந்த வர்க்க பேதம் இல்லாவிட்டாலும் பணக்காரன் ஏழை என்கிற பேதத்தில் ஏழை எளிய மக்களோடு தான் இடதுசாரிகள் கட்சியில் நிற்பார்கள் அப்படிங்கிறதுல அதில் எந்த மாற்றம் இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் தற்பொழுது அந்த IMF-னுடைய அவர்கள் மறுபேச்சு அவர்கள் பேச வேண்டும், மறுமுறையை அவர்கள் மீண்டும் பேச வேண்டும் என்கிற அதை முன்வச்சிருக்கார். இப்படி ஒரு சவால் இருக்கிறது. இதற்கிடையில் இன்னொரு மிக முக்கியமான சவால் என்னென்னா, இவர் பொதுமக்களால் அனுரகுமார திசாநாயக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாலும் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் என்பார்கள், அதாவது வந்து செயல்படுத்தக்கூடிய அதிபர் என்று பெயர். இதில் அவருக்கு 2 ரோல் இருக்குது. ஒன்று, அரசாங்கத்தையும் அவர் தான் வந்து தலைமை கொண்டு போகணும், அதே போல் நாட்டுக்கும் அவர் தான் தலைவர். இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் எப்படி புரியும்படியே நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் குடியரசுத் தலைவர் இருக்கார், பிரதமர் இருக்கார். இந்த பிரதமர் என்பதற்கு தான் அதிகாரம் அதிகம். அதே வேளை குடியரசுத் தலைவர் வந்து பிரதமர் குடியரசுத் தலைவர் கட்டுப்பட்டவர் தான். ஆக இங்கே இரட்டை தலைமை இருக்கிறது. இங்கே வந்து ஒரு பிரசிடென்ட் அதிபர் இருக்கார், அந்த குடியரசுத் தலைவர் இருக்கார், அப்புறம் பிரதமர் இருக்கார். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் என்று இந்த 2 பொறுப்புகளுமே அதிபருக்கு தான். நாடாளுமன்றத்தில் அங்கே நீங்கள் வந்து சட்டம் இயற்ற வேண்டுமே, ஆனால் அதற்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுரகுமார திசாநாயகா அல்லது எந்த அதிபர் வந்தாலும் அவர்கள் தான் அதில் வந்து அதையும் அவர்கள் தான் வந்து கொண்டு வர வைக்க வேண்டும். அடுத்து நாட்டை நிர்வகிக்கக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய அந்த அதிகாரமும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட்டுக்கு தான் உண்டு. எனவே அங்கே ஒற்றை தலைமை, 2 பொறுப்புகள். இப்படிப்பட்ட நிலையில் நாடாளுமன்றத்தில் ஏதாவது சட்டம் நிறைவேற்ற வேண்டுமேயானால், அது சட்ட திருத்தங்கள் கொண்டு வர வேண்டுமேயானால் அனுரகுமார திசாநாயகவுக்கு ஆதரவான எம்பிக்கள் எண்ணிக்கை இருக்கிறதா என்று பார்த்தால், அனுரகுமார திசாநாயகனுடைய இந்த நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 எம்பிக்கள் தான் இருக்காங்க. மொத்தம் 225 எம்பிக்கள் உள்ள அந்த நாடாளுமன்றத்தில் 145 எம்பிக்கள் ராஜபக்ச குடும்பத்தினுடைய அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருக்காங்க. அந்த கட்சி வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனா என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா பீப்புள்ஸ் ஃப்ரண்ட், இது ராஜபக்ச குடும்பத்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த SJB என்று சொல்லக்கூடிய சஜித் பிரேமதாசா அவருடைய கட்சியில் வந்து 54 எம்பிக்கள் இருக்காங்க. அதற்கு பிறகு இலங்கை தமிழ் அரசு கட்சி ITAK என்று தமிழ் கட்சியாக இருக்கக்கூடிய அது வந்து 10 எம்பிக்கள் அதில் இருக்காங்க. திசாநாயகாவனுடைய NPPக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 எம்பிக்கள் தான் இருக்காங்க. மற்ற கட்சிகள் வந்து 13 எம்பிக்கள் இருக்காங்க. ஆக நாடாளுமன்றத்தில் வெறும் 3 எம்பிக்களை மட்டுமே வைத்திருக்கிறார் அனுரகுமார திசாநாயகா. ஆக இப்படிப்பட்ட நிலையில் அதுவும் எதிரே அமர்ந்திருப்பது 145 பேர். யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த அந்த கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள். எனவே நாடாளுமன்றத்தில் எந்த சட்டங்களையும் திருத்தங்களையும் கொண்டு வரும்போது அவர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அவர்கள் அளிக்கவில்லை என்றால் சட்டம் வந்து அங்கே வந்து உருவாக்க முடியாது, சட்ட திருத்தம் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் இப்போ அனுரகுமார திசாநாயகருக்கு இருக்க அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, இந்த நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு அதற்கு தேர்தல் நடத்த வேண்டும். அது ஒன்று தான் ஆப்ஷன். என்ன காரணம்னா, இப்போ என்னதான் இவர் வந்து மாற்றங்களை கொண்டு வந்தாலும் ராஜபக்சேவுடைய கட்சி, அந்த கட்சி வந்து இவருக்கு கட்டை கொடுப்பாங்க. யாருக்கு? அனுரகுமார திசாநாயகாவிற்கு. எனவே அவருக்கு வந்து பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும். எதையுமே அவர் 5 ஆண்டு காலத்துக்கு அவங்க எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, 5 ஆண்டு காலமோ 6 ஆண்டு காலம், எத்தனை ஆண்டு காலம் அங்கே அவள் பொறுப்பு, அதுக்கு முட்டுக்கட்டை போட்டே இருந்தாங்கன்னா திசாநாயகனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாட்டினுடைய நிலைமையும் வந்து மிக மோசமாகிவிடும். எனவே இப்பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு மறுதேர்தல், எம்பிக்களுக்கான மறுதேர்தல் நடத்துவது, நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலை நடத்துவது, இப்போது இருக்கக்கூடிய அவையை கலைத்துவிட்டு நடத்த வேண்டும் அப்படிங்கிறதான் ஒரு திட்டமாக அவருக்கு இருக்கிறது. இது எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? தேர்தல் ஆணையம் எப்படி நீங்கள் அந்த அவையை கலைக்க முடியும் அப்படின்னா, அவர் வந்து இன்று ஒட்டுமொத்தமாக ராஜபக்சேவுடைய ஆட்சி, அது அவர்கள் ஆதரவு கொடுத்த ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி அதிபரையே வந்து மக்கள் துடைத்தெறிந்திருக்கிறார்கள். எனவே மக்களுடைய அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிறது இந்த ராஜபக்சேவுடைய கட்சி. அதன் காரணமாக நான் வந்து இதை டிசால்வ் பண்ணுறேன், இதை வந்து இந்த கலைத்து
கலைத்துவிட்டு மறுதேர்தலுக்கு நாங்கள் பண்ணுறோம் என்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆக இதை செய்தாக வேண்டிய நிலையில் அனுரகுமார திசாநாயகா இருக்கார். இதற்கிடையில் நீங்கள் பன்னாட்டினுடைய அரசியல் அதையும் பார்க்க வேண்டும். ஒருபுறம் பொருளாதாரம், இன்னொரு புறம் உள்நாட்டுக்குள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத நிலை, அடுத்தது பார்த்திங்கன்னா பொருளாதார மேம்பாட்டுக்கான செயல்பாட்டுகளை கொண்டு வர வேண்டும் என்ற நிலை, இந்தியா, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா ஆகிய நாடுகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை என்று மிகப்பெரிய ஒரு அரசியல் சதுரங்கத்தில் தற்பொழுது அனுரகுமார திசாநாயகா கால் பதித்திருக்கிறார். அவர் வெற்றி வாகை சூட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கிறது. அது இலங்கையினுடைய பொது நலனை விரும்புபவர்களுக்கு. அதே வேளையில் அவர் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பாரா, தமிழர்கள் குறிப்பாக தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதற்கு நீதி பெற்று தருவாரா, அதே போல் தமிழர்களுடைய கோரிக்கையான பொதுமக்கள் வாக்கெடுப்பு எடுத்து தமிழர்களுக்கான ஒரு சுயாட்சி தன்னாட்சி அதிகாரத்தை தர வேண்டும் என்கிற அந்த தமிழர்கள் என்ன தீர்வை எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கான தீர்வை தருவதற்கு அனுரகுமார திசாநாயகா முன் வருவாரா என்பதெல்லாம் வரும் காலங்களில் தான் பார்க்க வேண்டும். கடந்த காலங்களை வைத்து இப்போ அனுரகுமார திசாநாயகாவை நம்ம எடை போட முடியாது. அனுரகுமார திசாநாயகனுடைய கட்சி 70களில் அவருடைய இயக்கம் 70களில் ஒரு புரட்சிகர அமைப்பாக இருந்தது. 50,000 இளைஞர்கள் எல்லாம் இந்தியாவினுடைய படையினணியிலால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்ற தகவல் எல்லாம் இருக்கிறது. JVP அணியைச் சேர்ந்தவர்களை புரட்சி செய்த போது அந்த புரட்சியை ஒடுக்க வேறு வழி இல்லாமல் பண்டாரநாயகா இந்திரா காந்தியினுடைய உதவி நாடியதாகவும், இந்திரா காந்தி இங்கே படையை அனுப்பி அங்கே அந்த புரட்சிகர இளைஞர் JVP-னுடைய இளைஞர்களை சுட்டுக் கொண்டதாகவும் தகவல் இருக்கிறது. ஆனால் அது உறுதியா இல்லையா என்று நமக்கு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அன்று புரட்சிகரமாக இயக்கமாக்கும் இன்று நாட்டினுடைய நலனுக்கான மேம்பாட்டில் முன்னணியில் இருக்கிறது. இனி அவர்களுடைய ஒவ்வொரு பாறையும் தமிழர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள், இந்தியா, இலங்கை, சீனா, அமெரிக்கா ஆகியவற்றையெல்லாம் எப்படி கையாளப் போகிறது என்பதை வரும் காலங்களில் தான் நாம் பார்த்து அறிந்து கொள்ள முடியும். எனினும் தமிழர்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் யார் அதிபராக வந்தாலும் என்கிற கோரிக்கையைத்தான் தமிழர்களில் ஒருவராகிய நாமும் இப்போது முன்வைக்க முடியும். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.